கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே, இந்த புதிய நாளிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும், செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் ஆசீர்வதிக்க வேணும் என மன்றாடுகிறேன். இந்த நாளிலே நீர் எல்லாரையும் பாதுகாத்து மாலை வரைக்கும் அவர்களோடு பயணம் செய்ய வேணும் என்று சொல்லியும் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போமாக. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 34 தொடக்கம் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் என்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாற்றையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற செய்தி, பிரச்சனைகளுக்குள் உள்ள புதையலே தீர்வு. இதை எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று மலைத்து போய் மனம் சோர்ந்து போயிருக்கும் போது இயேசு அறிவுறுத்துவதே, உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை மந்திரம். சீடத்துவம் என்பது பிறர் மகிழ்வாய் வாழ தன் பொறுப்புணர்வுடன் அவரவர் வாழ்வை வடிவமைத்துக் கொள்வதே. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வெளியே இல்லை, மாறாக அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே புதை பொருளாய் மறைந்தே உள்ளது. ஆகவேதான் இயேசு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூறினார். இப்படி நமக்குள்ள ஆற்றலை நமக்குள் தேடி போய் பார்க்கும்போது தீர்வுகள் வெளிப்படுகின்றன. யாராவது எனக்கு என்று எதிர்பார்த்ததை தவிர்த்து என்னால் யாருக்காவது ஒரு நன்மை என்ற தீவிர செயல்பாட்டில் அடியெடுத்து வைத்தால் எல்லா நன்மைகளும் தானாகவே கைவசமாகும் என்பது உறுதி. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தையோடு, ஆண்டவருடைய அந்த செய்தியோடு இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும், உம்முடைய வார்த்தையின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே வாழ்வதற்கும், நாங்கள் சந்திக்கின்றவர்கள் அனைவரும் எங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்று சொல்லியும் விசேடமாக இந்த நாளை நாங்கள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோமாக.